கடந்த 2023ஆம் ஆண்டுல அறிமுக இயக்குனர் மந்திரமூர்த்தி டைரக்ஷன்ல சசிகுமார் நடித்து வெளியான படம் தான் அயோத்தி. இந்த படத்தோட கருத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லார் மனசுலயும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருந்துச்சு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இப்போ சசிகுமார் நடிப்புல ரிலீஸுக்கு தயாராக இருக்க படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த படத்தோட பத்திரிகையாளர் சந்திப்பு இப்ப ரீசெண்டா நடந்துருந்துச்சு. அதுல சசிகுமார் அயோத்தி படம் மூலமாக நடந்த ஒரு விஷயத்தை பகிர்ந்திருந்தாரு. என்ன அப்படின்னா, அயோத்தி படத்தினால விமானத்துல உடலை கொண்டு செல்வதற்கு தேவையான நடைமுறையை எளிமையாக மாற்றி இருக்காங்களாம். இப்ப 1 லட்சம் வரை மானியமும் கொடுக்கறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம்னால இந்த அறிவிப்பு வெளியாகி இருந்துச்சு. அதனால கிட்டத்தட்ட 500 குடும்பங்கள் பயனடைந்திருக்காங்க. சோ இத என்கிட்ட ஒருத்தர் ரீசெண்டா தான் சொல்லியிருந்தாரு. எனக்கே தெரியாம ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சசிகுமார் சொல்லியிருந்தாரு. சோ ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ண போதும் அப்படின்னு இல்லாம மக்களுக்கு நல்ல ஒரு கருத்து சொல்லக்கூடிய நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய திரைப்படங்களை எடுக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. சோ அப்படி ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம் தான் அயோத்தி. சோ இது வரைக்கும் எத்தனையோ திரைப்படங்கள் வந்திருக்கு. அந்த திரைப்படங்கள்னால அந்த திரைப்படத்துல இருக்க ஒரு சில கருத்துக்கள்னால படத்துக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் சட்டங்கள்ல ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சோ அதுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு திரைப்படத்தால கிட்டத்தட்ட 500 குடும்பங்கள் பயனடைந்திருக்காங்க அப்படின்னா அது இதுதான் முதல் முறை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ கண்டிப்பா இந்த அயோத்தி திரைப்படம் எப்பயுமே போற்றப்பட வேண்டிய ஒரு திரைப்படம் அப்படின்றது எல்லாருடைய கருத்தாகவும் இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சசிகுமார் அடுத்தடுத்து இதே மாதிரி அயோத்தி மாதிரி பயனுள்ள திரைப்படங்களை கொடுக்க போறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி.